பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் திருமாவளவன் போய் போனதுனால சோ அவருக்கு சலுகைகள் என்ன கொடுக்கப்படுமா? இல்ல அந்த எந்த இதுவும் இல்ல. அவர் வெளியில இருந்து ஆதரிக்கிறாரு. எந்த வித இதுவும் இல்ல. நிபந்தனையற்ற வெளியில இருந்து ஆதரவு, ஆட்சியில் பங்கு அல்ல. இல்ல அண்ணன் விஜய் என்ன சொல்றாரு, ஆட்சியில அதிகத்திலும் பங்கு தருவேன். அது முதல் தேர்தல் ஆரம்பிக்கும் போது என்ன இப்ப சிங்கிள் லார்ஜ் பார்ட்டியா அவர் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்ப 2 சீட்டு வாங்கினவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அது இல்லாம கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே வெளியில இருந்து ஆதரிப்பாங்க, ஆட்சியில் பங்கு பெற மாட்டாங்க. திருமாவளவனே ஒரு 2-3 நாளைக்கு முன்ன சொன்னாரு, அவங்க 2 லெப்ட் பார்ட்டி என்ன டிசிஷன் எடுக்கிறோம் அதுதான் என்னுடைய முடிவுன்ட்டாரு. அதனால அதுல எந்த இதுவும் இல்லை. சரி, ஓகே. விஜய் என்ன சொன்னாரு, நான் மக்களுடைய பரிபாலனத்தை ₹1 எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அவர் மட்டும் தான் எடுக்க மாட்டாரு, இல்ல அவர் மந்திரிங்க தேர்ந்தெடுக்கிறவங்களா இருக்கட்டும், எம்எல்ஏங்களா இருக்கட்டும், சோ அப்படி ஒரு வேலை அப்படி கை வச்சுதான் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது கேட்ட ஆக்ஷன் அவர் கண்டிப்பா எடுப்பார். கண்டிப்பா இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க, அவங்க கண்டிப்பா நியாயமா இருக்கிற வகையில நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க கட்சிக்காரங்களே ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் கண்டிப்பா he will take action and he should take action. ஓகே, அண்ணன் திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? லைக் இவ்வளோ லேட்டா விஜய் சாருக்கு இவ்வளோ தாமதமா அவருக்கு ஓகேன்னு சொல்லி இருந்திருக்க வேணாம். பிகாஸ் நிறைய சிறுபான்மை மக்களுக்கு நிறைய எம்எல்ஏஸ் சிறுபான்மை கம்யூனிட்டில இருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால திருமாவளவன் கொஞ்சம் சீக்கிரமாவே ஓகே சொல்லி இருக்கலாம், கூட்டணிக்கு வரான்னு சொல்லி இருந்திருக்கலாம். இது அரசியல் காலத்துக்கு முன்னாடி வந்திருந்தாதான் அரசியல் காலம் எப்படி இருந்திருக்கும்? திருமாவளவன் ஆமா முன்னாடியே வந்திருந்தாருன்னா இன்னும் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, மினிஸ்ட்ரி கூட கொடுத்துருந்துருக்கலாம், மினிஸ்டர் பதவி கூட வந்திருக்கும். ஓகே, அண்ணன் திருமாவளவன் பற்றி விஜய் அண்ணன் அரசியல் வரதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறம் சரி விமர்சனம் அதிகமா வச்சிருந்தாரு. ஸோ இப்போ எப்படி பாக்குறது அரசியல்? இல்ல அது ஐடியாலஜிக்கலா எந்த வித இதையும் அரசியல் விமர்சனம் பண்ணுவது என்பது நியாயமானது தானே. அதுல என்ன குற்றம் இருக்குது? அதனால ஒன்றும் பெரிய இது இல்லை. இன்றைக்கு அவர் எப்போ காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றி கழகத்துக்குள்ள போச்சு அப்பவே அவங்க பிஜேபியில இல்ல, பிஜேபியினுடைய இது இல்ல, அரேஞ்ச்மெண்ட் இல்லன்றது தெரிஞ்சு போச்சு இல்ல. அதுக்கப்புறம் அவரு தன்னுடைய இதை மாத்திக்கிட்டாரு. இப்போ உறுதியா நம்புறாங்களா? ஆமா, கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக எல்லாருமே நம்புறாங்களா? சோ பிஜேபி உடைய இல்ல பி டீம் கிடையாது இல்லன்றதுதான் காங்கிரஸ் அன்றைக்கு போனதுல இருந்தே தெளிவாயிடுது இல்ல. ஆமா, இருந்து சின்ன குழந்தையில இருந்து அரசியல் பேசுறாங்க. இவர் எடப்பாடியார் இவ்வளவு எடுத்திருக்காங்க, ஸ்டாலின் அங்கிள் இவ்வளவு எடுத்திருக்காங்க, விஜய் அங்கிள் இவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசுறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய். இளைஞர்கள் எல்லாமே அரசியல் புரிதல் வந்ததுன்னா விஜய் தான் வந்தது. கண்டிப்பா விஜய் ஒருத்தரால எக்ஸிட் போல் இத்தனை வருஷமா இல்லாம இவ்வளவு தூரமா எக்ஸிட் போல் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்ததுக்கு ரீசன் விஜய் மக்கள் தான். ஓகே, இப்ப விஜய் அண்ணா பாத்தீங்கன்னாக்கா நிறைய தொகுதியில பாத்தீங்கன்னா போயிட்டு தொகுதிக்கு போகல. சோ மாவட்ட அளவுல தான் போனாரு, 15 மாவட்டம் தான் போனாரு. அந்த 15 மாவட்டத்துக்கு போனதுக்கே இந்த நிலைமை இருக்கு. சோ இன்னும் பாத்தனாக்கா இன்னும் நிறைய தொகுதிக்கு போய் நிறைய பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா லைக் நிறைய சீட்ஸ் வாங்கி இருந்திருப்பாரு. தொகுதி வேறையா போயிருந்தா தொகுதி வேறையா போயிருந்தா நிறைய சீட்ஸ் வாங்கி இருந்திருப்பாரு. இவ்வளவு தூரம் அவர் மெனக்காடணும், ஒரு தடவை அலையன்ஸ் கேட்கணும்ன்ற அவசியமே இருந்திருக்காது. கண்டிப்பா that would have been a clean swipe.